இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாழ்வில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய செயல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பரக்கத் என்பது அல்லாஹ்விடமிருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு செல்வமாகும். இந்த செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு முஹ்மீனான நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் போராடி கொண்டு தான் இருக்கின்றோம். ஒரு சிலர் ஹராமாகவும் இன்னும் ஒரு சிலர் ஹலாலாகவும். இவ்வாறு அல்லாஹ்வின் செல்வத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான நபர்கள் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலும் ஹதீஸ்களின் மூலமாகவும் நமக்கு கூறுகின்றான். அவற்றுள் முதலாவது, அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு உவமையாவது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு விதையை போன்றது. அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன். இது அல்லாஹ்வின் பாதையில் தங்களுடைய செல்வத்தை செலவிடுவதினால் ஒருவருக்கு பரக்கத்தை உண்டாக்கின்றது. அல் பக்கரா 261வது வசனம். இரண்டாவது, பெரும் தன்மையாக நடந்து கொள்ளும் மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான். இதை பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாங்கும் போதும் விற்கும் போதும் வழக்குரைக்கும் போதும் பெரும் தன்மையாக நடந்து கொள்ளும் மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. மூன்றாவது, பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தன்னுடைய அடியானை அவன் வழங்குவதை கொண்டு சோதிப்பான். யார் அவன் பிரித்து கொடுத்ததை பொறுத்து கொள்கின்றாரோ அவனுக்கு அதிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான், விசாலமாக வழங்குவான். யார் அதை பொறுத்து கொள்ளவில்லையோ அவனுக்கு பரக்கத்தை வழங்க மாட்டான். ஹதீஸ் இடம்பெறும் நூல் அஹ்மத். நான்காவது, போதும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குகின்றான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக இச்செல்வம் பசுமையானது, இனிமையானதுமாகும். இதை போதுமென்ற உள்ளத்துடன் எடுத்துக்கொள்கின்றவர்களுக்கு இதில் அபிவிருத்தி ஏற்படுத்தப்படும். இதை பேராசையுடன் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அதில் அபிவிருத்தி ஏற்படாது. அவன் உண்ட பின்னும் வயிறு நிரம்பாதவன் போலாவான். ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் புகாரி. ஐந்தாவது, நன்றி செலுத்துபவர்கள். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக வழங்குவேன். அவ்வாறு நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். சூரத்துல் இப்ராஹிம் 7வது வசனம். ஆறாவது, குறிப்பிட்ட இந்த குர்ஆன் ஆயத்தை தினமும் ஓதுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் பக்கரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள். அதை கையாள்வது வளம் சேர்க்கும், அதை கைவிடுவது இழப்பை தரும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் முஸ்லிம். 7வது விடயம், உணவை கையால் உண்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உணவு உண்டால் அவர் தம் விரலை உறிஞ்சிக் கொள்ளட்டும். அவற்றில் எதில் வளம் பரக்கத் உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம். 8வது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர். நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்று கூறினேன். அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். அன்றியும் அவன் உங்களுக்கு பொருள்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான். இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான். சூரா லோஹ் 10 மற்றும் 12வது வசனங்கள். 9வது விடயம், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பது. எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க வழிகளை உண்டாக்குவான். அத்தகையவர்களுக்கு அவன் எண்ணியிராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கின்றான்.
சுப்ஹானல்லாஹ். தலாக் 2 மற்றும் 3வது வசனம். 10வது பரக்கத்தேற்பட துஆ செய்வது. அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வரஹ்மதிக ஃபஇன்னஹு லா அம்லிகுஹா இல்லா அன்த. இதனுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னுடைய சிறப்பை கொண்டும் அருளை கொண்டும் உன்னிடம் கேட்கின்றேன். நிச்சயமாக உன்னை தவிர இதற்கு உரிமையாளன் எவருமில்லை. ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் ஜாமியா மற்றும் தபரானி. எனவே இன்ஷா அல்லாஹ் செல்வம் பரக்கத்தாக பெற வேண்டும் என நினைத்தீர்கள் என்றால் வாழ்வில் இந்த 10 விடயங்களையும் கடைபிடியுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.